வெல்கம் டு வானதிஸ் கிச்சன். அங்கே வயிறு வலிக்கு ஒரு நல்ல தீர்வு சொல்கிறேன். இது சுண்டைக்காய் வத்தல். சுண்டைக்காய் வத்தல் கடைகளில் கிடைக்கும். ஆனால் கடைகளில் வாங்குறதுல நிறைய உப்பு போட்டிருப்பாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் செய்ய பாருங்கள். சுண்டைக்காய் செடியெல்லாம் கிராமங்களில் வீடுகளில் வச்சுருப்பாங்க. சென்னையில் நம்மளை போல் இருக்கவங்களுக்கெல்லாம் இது கிடைக்கணுன்னா நம்ம பாரிஸ் பஸ் ஸ்டாண்டு இதில் காலையில் ஒரு 5:30 மணிலேருந்து 6:30 மணிக்கு போனீங்கன்னா கிராமங்கள்லேருந்து இந்த மாதிரியான பொருட்கள் நிறைய கொண்டு வந்து விற்கிறாங்க. சுண்டைக்காய் வத்தல், பச்சை சுண்டைக்காய் கிடைக்கும், மணத்தக்காளி வத்தல் எல்லாமே கிடைக்கிது. ஆவாரம் பூ கூட்டு நான் போட்டிருந்தேன் பாருங்கள், அந்த பூ அங்கே போனீங்கன்னா கிடைக்கும். அத்திக்காய், நிறைய கீரை வகைகள் எல்லாம் நம்ம அங்கே போனால் வாங்கலாம். சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் அங்கே போய் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அப்படி இல்லைன்னாலும் நீங்கள் இன்றைக்கி முதல் நாள் சொல்லி விட்டிங்கன்னா அடுத்த நாள் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க கேட்டிங்கன்னா. இந்த சுண்டைக்காய் வத்தல் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமே கிடையாதுங்க. பச்சை காயை வாங்கி லேசாக இந்த மாதிரி இடிச்சிட்டு நல்ல வெயிலில் காய வைங்க. 4-5 நாள் நல்லா காயட்டும். நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் புளிப்பு இருக்கிற மாதிரியான ஒரு மோரோ அல்லது கெட்டி தயிரோ எதில் வேணால் போடலாம். ஊற வச்சுருங்க. நைட்டு முழுக்க ஊற வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் எடுத்து காய வைங்க. அதுலேருந்து டெய்லி காய வச்சு நல்லா காய்ஞ்ச உடனே எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. ஈரம் இருந்ததுன்னா பூச்சி வந்துடும். அந்த மாதிரி வச்சுருந்தா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வரைக்கும் 1 இயர் கூட வச்சுருப்பாங்க நிறைய பேர். நல்லா காய வைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது பொரிக்காத சுண்டைக்காய் வத்தல், இது பொரிச்ச சுண்டைக்காய் வத்தல். இதை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகிட்ருக்கும், வயிறில் ஒரு மாதிரி சத்தம் கூட வரும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏதாவது அதிகமாக சாப்பிட்டுட்டு ஜீரணமாகாமல் இருக்கிற மாதிரி தொந்தரவு இருந்தாலும் சரி, ரொம்ப ஹீட் ஆகிட்டு ரொம்ப வயிறில் ஒரு மாதிரி சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு மாதிரி, அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த சுண்டைக்காய் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நாங்கள் எடுத்துருக்க இதே அளவுக்கு எடுத்திங்கன்னா போதும். எடுத்து மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு ஒரு பிடி சாதத்தை எடுத்து அதில் அந்த பொடியை போட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு பிசைஞ்சு முதல்ல ஒரு 2 உருண்டை சாப்பாடு சாப்பிட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நார்மலாக சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுங்க. ஒரு 2 நாள் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இருக்க அந்த பிரச்சனை அத்தனையும் போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.